தமிழக அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது எங்கே கொடுத்தாலும் நான் வர தயார். ஒரே மேடையில் சந்திக்கலாம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணமும், அதே போல யாருக்கும் அடிபணிந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பும் இருக்கக்கூடிய ஒரு நபரால தான் இப்படி எல்லாம் பேசணும். அவர்தான் கூப்பிடுறாருல, நேருக்கு நேரா விவாதத்துக்கு போயிட்டு பேச வேண்டியது தானே, நீங்க செஞ்சது என்ன அவங்க செஞ்சது என்ன அப்படின்ற பட்சத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதற்காக நேரடி விவாதத்துக்கு யோசிக்கிறார் தெரியுமா? எல்லோருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழகம் முழுக்கவே ஒரு விஷயமானது மிக பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதாவது அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனியார் தொலைக்காட்சி, அதாவது இங்கிலீஷ் தொலைக்காட்சிக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில நேரடியா தமிழக முதல்வரா தற்பொழுது இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் விவாதத்திற்கு தயார், அவங்களுடைய அதாவது அஇஅதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்யும் போது செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, அதனால மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெற்று இருக்கிறாங்க, அதே போல திமுக ஆட்சியில எந்த மாதிரியான திட்டங்களை திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு, இதன் மூலமா மக்கள் எந்த அளவு பயன்பெற்று இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு போராட்டங்களானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு முழுசா ஒரு விவாதமானது நாங்க பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்ட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு. இதை உறுதிப்படுத்தும் விதமா, அதாவது அதை நினைவுபடுத்தும் விதமா மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றாரு. தேர்தல் நெருங்கும் பொழுதாவது திமுக தலைவர் ஒருவேளை நேரடி விவாதத்துக்கு தயாராவாரா அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஆட்சினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. அதே போல இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்களை அந்த பேட்டியில, தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் கூட ஒன்னா சேர்ந்துட்டீங்களே இப்படின்ட்டு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஆங்கர் ஒரு கொஸ்டின் கேட்க, டிடிவி தினகரன் அவர்களுடைய ஒன்று சேர்ந்தது அப்படின்றது அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கூடிய சண்டை, அது ஒன்றும் சாதாரணம், அது ஒரு குடும்ப சண்டை. அதே பட்சத்துல ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைப்பது பத்தின எந்த விதமான ஒரு முடிவும், அதாவது கட்சியில சேர்க்கறதுக்கான எந்த விதமான காரணமும் இல்லை, அவங்கள சேர்க்க கூடாது அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தொண்டர்களினுடைய நினைப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வரா வெறும் வாரிசு அப்படின்ற ஒரே விஷயத்தை மட்டுமே மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு நபரா மீண்டும் ஒரு முறை அந்த பேட்டியில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கு அடுத்த கட்டமா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவினுடைய சாதாரண கிளை செயலாளரிலிருந்து தற்பொழுது பொதுச் செயலாளர் வரைக்கும் உயர்ந்திருக்கிறாரு. 1989 2 பேரும் முதல் முறையா ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களும் ஒரே சமயத்தில் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவா உயர்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பல்வேறு விதங்கள், அதுலயும் அந்த ஒரு பெண் ஆங்கர் கேட்குறாங்க, உங்களுக்கு பேப்பர் எதுவும் வேணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்க, எனக்கு பேப்பர்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி விஷயத்த பளீர்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதே போல இங்க என்ன அப்படின்னா, குறிப்பா இங்க அஇஅதிமுகவினுடைய செல்வாக்கானது கணிசமான அளவு உயர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை உறுதிப்படுத்தும் விதமா அந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியானது இருந்தது. அதே போல திமுக கூட்டணியில தற்பொழுது விரிசலும் பாத்தீங்கன்னா பரவலா வளைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் காங்கிரஸ் எங்களுக்கு அதிக சீட்டு தாங்க, இல்லாட்டி நாங்க தாவேக்காவுக்கு ஜம்ப் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விசிக எங்களுக்கு கட்சிக்குள்ளேயே நல்ல மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படிப்பட்ட குழப்பமான ஒரு சூழ்நிலையில தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதே வேளையில இந்த ஒரு பேட்டியானது அஇஅதிமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதத்துல வெற்றி பாத்தீங்கன்னா முக்கால்வாசி கடந்து விட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்குல ஒரு போர்ப்படை தளபதி முன்னாடி நின்று எப்படி படைய வழி நடத்துவாரோ அப்படி ஒரு நிலைமைய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமா அவர்களுடைய பேட்டியில அந்த ஒரு தெளிவும் உரையாடலும் மக்கள் அனைவருக்கும் போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதே போல அந்த ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு ஸ்டாலின் அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இப்ப அதையும் சொல்லணும் இல்லையா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு காங்கிரஸ் கேட்கிறாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்ப, அதற்கு ஸ்டாலின் அவர்களுடைய பதிலானது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது கூட்டணிக்கு எதிரானது, மக்களுக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாலை போட்டாப்ல. அதாவது கூட்டணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சரிப்பட்டு வராதுங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு எச்சரிக்கை மணியவே அடிச்சிருக்கிறாரு.
இதே காங்கிரஸை எதிர்த்து தான் பராசக்தி படம் வந்துச்சு, அது வேற விஷயம், அது உண்மையும் கூட. இப்போ இன்னைக்கு ஒரே மேடையில இட்டிக்கு அவங்க வைக்கோர்த்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அதுவும் வேற விஷயம், அது அரசியல் கணக்குகள். எது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் நிலைக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய கூட்டணியினுடைய அந்த ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணட்டும். எது எப்படி இருந்தாலும் 2026 அஇஅதிமுகவிற்கான ஆண்டு அப்படின்ற மாதிரியான விஷயமானது இப்போ தமிழகம் முழுக்கவே பரவலா அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தை பத்தி வீடியோ பார்த்துட்டு கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.